கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு புதிய ஆண்டுக்குள் பிறந்திருக்க நமக்கு தேவன் புதிய கிருபையையும் பலனையும் கொடுத்து ஆண்டு வழிநடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாவே மெய்யாவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தேவ கிருபைக்குள் சமாதானத்துக்குள் வைத்துக்கொள்ளும். கேட்கிற ஒவ்வொரு பேரும் அது கிருபை இருப்பதாக கிறிஸ்து வர வேண்டுகிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆம். தெய்வ நம்பிக்கை உடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையின் எதிர்பார்ப்பு தான் எப்படியாவது தேவனுடைய ராஜ்யம் அல்லது முக்தி அல்லது தேவலோகம், இது பரலோகம், அதில் நான் போய் சேர வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தெய்வ நம்பிக்கை உள்ள மனுஷனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய விருப்பம். இங்கே யூத மார்க்கத்தில் பரிசேய சமயத்தார் என்று சொல்லப்படுகிற யூத மார்க்கத்தை மிகவும் சரியாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதன், நிக்கோதேமு என்கிற ஒரு மனிதன், இவன் யூதருக்குள்ளே அதிகாரியாக இருந்தான் என்றும், இவன் பரிசேயன் என்றாலே சமய சடங்குகளை சரிவர கடைபிடிக்கிறவன், யூத மார்க்கத்தில் பக்தி வைராக்கியமுடையவன். இவன் ஒரு நாள் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்து ஆண்டவர் இயேசுவை புகழ ஆரம்பிக்கிறான். என்ன புகழ ஆரம்பிக்கிறான்? அங்கே ரபி என்றால் குருவே, நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். என்றால் தேவன் உம்மோடு இல்லாவிட்டால் நீர் இப்படிப்பட்ட அதிசயங்கள் அற்புதங்களை நீர் செய்ய மாட்டீர் என்று ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் முக்கியப்படுத்தி, தேவனுடைய வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்பட்டு இருக்கிறது, ஆக நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று அவரை போடும்போது ஆண்டவர் சொன்ன பதில் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. தன்னை ஒருவன் புகழுகிறான், ஆனால் ஆண்டவரோ, நீ மறுபடியும் பிறவாவிட்டால், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். நீ உண்மையிலே ஒரு பரிசேயனாய் வேதத்தை கை கொண்டு சமய மார்க்கங்களில் சடங்குகளில் மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு தெய்வ நம்பிக்கையோடு தெய்வ பக்தியோடு வாழ்ந்தாலும் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை நீ காண்பாய் என்கிறார். மறுபிறப்பு என்று சொல்லப்படுவது பல மதங்களில் இருக்கலாம். அது அவருடைய கோட்பாடு, அவருடைய தத்துவம், அவருடைய நம்பிக்கை. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்கிற மறுபிறப்பு என்பது, நிக்கோதேமு அதற்கு ஒரு கேள்வி கேட்கிறான். மறுபிறப்பு என்று சொல்கிறீரே, மறுபடியும் ஒரு தாயின் வயிற்றில் உருவாகி அவன் பிறந்து வாழ்கிற வாழ்க்கையா என்கிற கேள்வியை அவன் கீழே எடுக்கிறான். அதற்கு ஆண்டவர் இயேசு மிக அழகாக சொல்கிறார், இந்த உலகத்தில் வாழ்ந்து மறித்து விட்டு மறுபடியும் ஒரு வாழ்க்கையை துவங்குவதல்ல மறுபிறப்பு. ஒரே தரம் மறிப்பது பின்பு நியாய தீர்ப்பு அடைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் வாழும்போதே அவன் மறுபிறப்பின் அனுபவத்தை அனுபவிக்கிறவனாக இருக்க வேண்டும்.
அது எப்படி முடியும்? இது சரீர பிறப்பை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. நிக்கோதேமே ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை சொல்லும்போது இம்மைக்குரிய காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். ஆனால் கர்த்தரோ மறுமைக்குரிய காரியத்தை குறித்து பேசுகிறார். அவன் சரீர காரியத்தை குறித்து பேசுகிறான். ஆனால் ஆண்டவர் இயேசு ஆன்மீக காரியத்தை குறித்து பேசுகிறார். நிக்கோதேமு அழிந்து போகிற உலகத்தின் காரியத்தை குறித்து பேசுகிறான். ஆனால் ஆண்டவர் இயேசு நித்தியகாலமாய் நிற்கக்கூடிய நித்திய ஜீவனுக்குரிய காரியத்தை குறித்து பேசுகிறார். அப்படியானால் எதிலிருந்து ஒரு மனுஷன் மறுபடி பிறக்க வேண்டும்? மனித வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு குறுகிய காலத்துக்குள் இருந்து கடந்து போயிட ஒரு வாழ்க்கை அல்ல. அந்த வாழ்க்கை அவனுடைய மனதுக்கு பின்பும் தொடருகிற நித்திய வாழ்க்கைக்குரியதாக இருக்கிறது. அதை தீர்மானிக்க வேண்டியவன் மனிதனை தவிர வேறு ஒருவர் தீர்மானிக்க முடியாது. நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை அற்றவளாக இருக்கலாம், அதை குறித்த பிரச்சனையே கிடையாது. மனிதன் என்று இந்த உலகத்தில் ஒருவன் பிறந்து விட்டால் மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு வித்து இருக்கிறது. அந்த வித்து பாவம் என்னும் வித்து, அவனுடைய அக்கிரம செய்ய வைக்கிற வித்து, அவனுடைய வாழ்க்கையை கெடுக்கிற பாவம் என்கிற ஒரு தன்மை. ஆவேதான் மனிதன் இந்த உலகத்தில் துன்பத்தையும் கஷ்டத்தையும் விடுதலை இல்லாமல் ஒரு பக்க தெய்வ நம்பிக்கை, இன்னொரு பக்க தெய்வ பக்தி, ஆனால் தேவனை குறித்த அறிவில்லாமல் தன் வாழ்க்கையில பாவத்தில் வாழ்கிறபடியினால்தான் மனிதனுக்கு மறுமை குறித்த நம்பிக்கை அற்றவனாக இருக்கிறார். தெய்வ நம்பிக்கை இல்லாத குறித்த கேள்விக்கு இடமே இல்லை. ஆனால் தெய்வ நம்பிக்கை இருக்கு என்று இருப்பீர்களானால் மறுமை குறித்த காரியத்தை இந்த உலகத்திலே நீங்கள் தீர்மானிக்க முடியும், தீர்மானிக்க வேண்டும். அப்படியான அதுக்கு என்ன வழி? ஆண்டவர் இயேசு நிக்கோதேமுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? இந்த உலகத்தில் ஏதோ சில அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த உலகத்தில் இதில் போதனைகள் கொடுப்பதற்கு நான் வரவில்லை நிக்கோதேமு. நான் இங்கே வந்திருப்பது காண்மே தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய வழியை காண்பிக்க அல்ல, நானே அதற்கு வழியாக இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படி தான் வந்தேன். ஆனால் தான் ஆண்டவர் இயேசு சொன்னான், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய மார்க்கத்தை குறித்து சொல்லக்கூடிய எத்தனையோ ஞானிகள் உண்டு, மத போதகர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் இயேசு அவளை போல் அல்ல, அவரே வழி. எதற்காக அவர் தன்னை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தினார்? மனுஷகுமாரனாய் அவர் இந்த உலகத்திற்கு வந்த காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கும்படியாக அவர் வந்தார். பாவத்தில் அக்கிரமங்களிலும் வீழ்ந்திருக்கிற மனுக்குலத்தை புதுப்பித்து உயிர்ப்பித்து அவருடைய வாழ்க்கையில் விடுதலையும் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய நன்னம்பிக்கை கொடுக்கும்படிதான் அவர் வந்தார். எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவளாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவர் உயிரோடு எழுந்தது காரணம் என்ன? அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது காரணமே அக்கிரமங்களினாலும் பாவங்களால் மரித்தவளாய் இருக்கிற மனு குலத்தை உயிர்ப்பிக்கும்படியாக. மரித்த நிலைமையில தான் மனிதன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். பாவம் அவனை ஆட்கொண்டே இருக்கிறது. வருஷம் பிறக்கலாம், மாதங்கள் பிறக்கலாம், நாட்கள் பிறக்கலாம்,
ஆனால் மனித வாழ்க்கை இன்னமும் பாவத்தில் மரித்த ஒரு நிலைமையிலே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையை இந்த மரித்த நிலைமையிலிருந்து உயிர்ப்பிக்கும்படி, மரித்த நிலைமையிலிருந்து உயிரோட்டும்படியாகத்தான் அவர் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். ஆவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை குறித்து 1 யோவான் எழுதின அந்த நிருபத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனால் பிறந்தவன் எவனோ பாவம் செய்யான். தேவனால் பிறந்த எவனோ பாவம் செய்யான். அப்படியானால் மறுபிறப்பு என்று சொல்லப்படுகிறது மனித சக்தியினால் பிறப்பதல்ல. மறுபிறப்பு என்று சொல்லப்படுவது தேவனால் நடக்கிற ஒரு காரியம். அது தேவ கிருபையினால் நடக்கிற ஒரு காரியம். தேவனுடைய இரக்கத்தால் ஒரு மனிதனுக்குள் நிகழ்கிற நிகழ்வு. 1 யோவான் 3 அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறப்பது என்பது எப்படி? இதைத்தான் எபேசியர் 2:8 கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சண்யம் வாழ்க்கையில் மறுபிறப்பை கொண்டு வரும். சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் அந்த இரத்தத்தின் புண்ணியத்தினால் பாவம் மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலையும் உண்டாகும். பாவத்தின் மேல் ஜெயம் உண்டாகும். தேவராஜ்யத்தை குறித்த நம்பிக்கை வரும். நித்தியத்தை குறித்த நம்பிக்கை வரும். அப்படி ஆனால் மறுபிறப்பு அடைந்தவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? என் வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் என்று கேட்டால், முதலாவதாக பாவம் மன்னிப்பாகிய மீட்பு உங்களுக்கு உண்டாகும். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை உடையவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பேதுரு அவளை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானதானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த மறுபிறப்பின் அனுபவம் பாவம் மன்னிப்பை நமக்கு கொண்டு வருகிறது. இரண்டாவதாக ஒரு மனுஷன் அவன் மறுபிறப்பு அடைந்த அனுபவத்துக்குள் வரும் பொழுது அவனுக்குள் தேவ சமாதானம் வருகிறது. ஆண்டவர் இயேசு சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். அது எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்கள். உலகத்தில் சமாதானம் இல்லாமல் மனுஷன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் ஒரு பக்கம் தெய்வ நம்பிக்கையோடு இருந்து கொண்டே இருக்கிறான். தெய்வ நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் தேவ சமாதானம் இல்லை. ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது யோவான் 14:27 சமாதானத்தை வைத்து உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். மறுபிறப்பு அடைந்தவருக்குள் தேவ சமாதானம் இருக்கும். மூன்றாவது, மறுபிறப்பு அடைந்த மனுஷனுக்குள் நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இருக்கும். மரணத்தின் மேலே அவனுக்கு நம்பிக்கை இருக்கும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் அதில் நாம் பார்க்கும் பொழுது அதில் எபிரேயர் நிருபக்காரன் மூலமாக ஆண்டவர் சொல்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையின் வார்த்தை மட்டும் அல்ல, நம்முடைய அனுபவமாகவும் அது இருக்கிறது. அங்கே
எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்திருந்து கொள்ளான் அவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். மரணத்தின் மேல் நம்பிக்கை, நித்தியத்தை குறித்தோர் நம்பிக்கை. நம் மறுபிறப்பின் அனுபவம் என்பது மரணத்துக்கு பின்பல்ல, மரணத்துக்கு முன்பாகவே. ஆனால் தான் ஒருவர் சொன்னார், ஒரு முறை பிறந்தவன் இருமுறை மரிக்கிறான், இருமுறை பிறந்தவன் ஒரு முறை மரிக்கிறான். அதே அர்த்தம், பாவம் மன்னிப்பு இல்லாமல் வாழ்க்கை முடிப்போமானால் நரகாக்கினை என்னும் மரணத்துக்குள் போக வேண்டியது வரும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மறுபிறப்பின் அனுபவத்தை இந்த புதிய வருஷம் பிறந்திருக்கிறது, ஒரு மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். ஆனால் ஒரே சரீர மரணம், அது ஆண்டவர் ஏது வருவார், ஆனால் அது கூட இல்லை, மறுரூபம் இது போகலாம். நித்தியத்திற்குள் என்று வாழுகிற வாழ்க்கை, இதுதான் ஆண்டவர் இயேசு தருகிற நித்திய வாழ்வின் நம்பிக்கை. நான் சேர்வாக மற்ற மறுபிறப்புக்கும் இந்த மறுபிறப்புக்கும் உள்ள பெரும் வித்தியாசம், மரணத்தின் மேல் நம்பிக்கை உண்டு, முக்தி உண்டு, சொர்க்கம் உண்டு, பரலோகம் உண்டு, தேவனோடு வாழ்கிற நித்திய வாழ்க்கையும் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, நன்றியோடு சோதரிக்கிறேன். கிருபையின் கேள்வையும் என்னை ரட்சித்தீர், மறுபிறப்பின் அனுபவத்தை கொடுத்தீர். இதே இந்த வார்த்தை கேட்க ஒவ்வொருக்குள்ளும் அந்த மறுபிறப்பு உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.